என்னுடைய புகைப்படத்தையோ அல்லது என்னுடைய கட்சி கொடியையோ சின்னத்தையோ பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு ராமதாஸ் ஐயா சொல்லியிருந்தாரு. ஆனா அவர் தொடர்ந்து ஊர்வலம் போய்கிட்டு தான் இருக்காரு, பேரணி நடத்திட்டு தான் இருந்தாரு, பொதுக்கூட்டத்துல பேசிட்டு தான் இருந்தாரு. இந்த சமயத்துல 9ஆம் தேதி மாமல்லபுரத்துல பொதுக்குழுவை கூட்டுறேன் அப்படின்னு அன்புமணி அவர்கள் சொன்னது ராமதாஸ்க்கு ஐயாவுக்கு கடும் ஆத்திரத்தை உண்டு பண்ணியது. இது மிக மிக மோசமான சூழல் அப்படிங்கிறதை புரிந்து கொண்டு மிக மிக மோசமான சூழலை நோக்கி போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு ராமதாஸ் ஐயா தன்னுடைய வழக்கறிஞர்களோடு விவாதித்து சென்னை உயர் நீதிமன்றத்தில் மனுவை தாக்கல் செய்கிறாரு. அந்த மனுவில் பொதுக்குழுவை கூட்டுவதற்கான அதிகாரம் நிறுவனரான தலைவரான எனக்குத்தான் அந்த அதிகாரம் இருக்கு. இதை தவிர வேறு யாரும் பொதுக்குழுவை கூட்ட முடியாது. தலைவர் பொறுப்பிலிருந்து அவரை விலக்கிவிட்டு அவருக்கு செயல் தலைவர் பொறுப்பு அன்புமணி